பெண்களின் நாணத வாழ்வை அச்சுறுத்தும் கர்ப்பிணி தாயின் தலையை வெட்டி கையும் அதனை கொண்டாடும் காட்டுமிராண்டி மனநிலை. நேற்றைய தினம் வவுனியாவில் கணவனால் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஆரம்ப பாடசாலை ஆசிரியையும் கர்ப்பிணி தாயுமான சொர்ணலதா விவகாரம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த கொலை சம்பவம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கையில் தமிழர்கள் பகுதியில் குடும்ப வன்முறையின் உச்சகட்டமாக இதனை பார்க்க வேண்டும். கொலையான பெண் தவறு இழைத்தாரா அல்லது இழைக்கவில்லையா என்ற விவாதத்துக்கு அப்பால் அப்பெண்ணை கொலை செய்யும் அதிகாரம் கொலை செய்த ராஜிட் என்ற கணவனுக்கு இல்லை. யுத்த காலம் கண்டிராத கொடூரத்தை தமிழ் பெண்கள் தற்போது அனுபவிக்கின்றனர். புங்குடுதீவு வித்யா முதல் வவுனியா சொர்ணலதா வரை தமிழ் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏதும் நிகழவில்லை. மாறாக பெண்களை பாலியல் பண்டங்களாகவும் பிண்டங்களாகவும் நோக்கும் கருத்தியல் தமிழ் தேசிய மனநிலையாக ஆண்கள் மத்தியில் உருவாகி வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் எந்த சந்தர்ப்பத்திலும் பெண்களை கண்ணிய குறைவாக அணுகவில்லை. ஆனால் பிரபாகரனையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்களும் பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் அவர்களது பெயரை சொல்லும் டிக்டாக் விசிலடிச்சான் குஞ்சுகளும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு பாலியல் லஞ்சம் பாலியல் சுரண்டல் பெண்களை இழிவு செய்ய நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். இந்த தமிழ் தலிபான்கள் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். ஒரு கர்ப்பிணி தாயின் தலையை வெட்டி கொய்வதும் அவர்களை மாவீரர்களாக்குவதும் இதிலிருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஆசிரியரின் படுகொலை விவகாரத்தில் வழமை போலவே சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிடும் பெரும்பாலான தமிழான்கள் கொலை செய்த கணவனை மாவீரனாக புகழ்கிறார்கள். வக்கிரமான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். மேலும் மற்ற ஆண்களை கத்திகளை திட்டி தயாராக வையுங்கள் என உற்சாகப்படுத்துகிறார்கள். கொலையான ஆசிரியை தன்னை விட வயது குறைந்த இளைஞர் ஒருவரோடு உறவில் இருந்தமையே இக்கொலைக்கான பின்னணி என சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஏதாவது உண்மை உள்ளதா அல்லது வளமையாக சில கணவன்களுக்கு இருப்பது போன்ற சந்தேக புத்திகள் வந்ததா அல்லது படுகொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் குறித்த இளைஞன் பரப்பிய கிசுகிசுவா என்ற எவ்வித விசாரணையும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஆண்மையவாத தமிழ் தலிபான்கள் சொல்லுவது போல் திருமண உறவை தாண்டிய உறவை பேணுபவர்களின் தலையை வெட்டி கொள்ளலாம் என்றால் இந்த சமூக வலைதளங்களில் புகழாரம் சூட்டும் மற்றும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்களின் தலைகள் பல தடவை கொய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த படுகொலை விவகாரம் வெறுமனே திருமண உறவை தாண்டிய உறவு தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல் என கடந்து செல்ல முடியாது. திருமண உறவை நம்பிக்கை துரோகம் செய்யும் துணையை கொலை செய்துதான் தண்டிக்க வேண்டும் என்று பாதிக்கப்படுவோர் கிளம்பினால் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரற்ற மனித தலைகள் தான் உருளும். பொதுவில் ஒரு ஆண் திருமண உறவில் இருந்து கொண்டு வேறொரு பெண்ணுடன் உறவை ஏற்படுத்தும் போது அது சமூகத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்துவதில்லை. அந்த விவகாரம் மானம் போன இழிச்செயலாக கருதப்படுவதில்லை.